ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா நியர் மை பிளேஸ். இந்த ஆப்போட லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வழியாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளே ஸ்டோரில் போய் டைரெக்டாக சர்ச் பாக்ஸில் நியர் மை பிளேஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த ஆப் நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஆப் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங், ஏர்போர்ட், அம்யூஸ்மெண்ட் பார்க், அக்வாரியம், ஆர்ட் கேலரி, ஏடிஎம், பேங்க், பேக்கரி, பார், பைசைக்கிள் ஸ்டோர், பஸ் ஸ்டாப்பு, கார் டீலர், கார் ரிப்பேர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு நியராக எங்கே ஏடிஎம் இருக்குது, எங்கே பேக்கரி இருக்குது, எங்கே ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஆப் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப் யூஸ் ஆகுது. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள், எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் நியர்பை உங்கள் நியரில் என்ன இருக்குது அப்படின்னு, எங்கனக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக அந்த ஆப் இருந்துச்சுன்னா. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தேவைப்படும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு பக்கத்தில் எங்கே ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். ஜஸ்ட் அந்த ஏர்போர்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட் இங்கே காமிக்கும். அதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா மேப் லொக்கேஷன்லேயே அது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மேப் லொக்கேஷன்லேயே உங்களுக்கு காமிக்கும். அட்ரஸ் இங்கே இருக்குது, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதோட வெப்சைட்டும் இங்கேயே இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதோட வெப்சைட்டையும் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நியரில் எங்கே ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு நியரில் எங்கே கார் ரிப்பேர் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நிறையா ஒர்க் ஷாப் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு நியரில் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் ஷாப்போட மொபைல் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேப்லேயும் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா கார் ரிப்பேர் இன் 20 கிலோமீட்டர் அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்டன்ஸும் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் வேணுமா, 5 கிலோமீட்டர் பக்கத்தில் வேணுமா, இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் 5 கிலோமீட்டரில் இருந்துருக்கு. நீங்கள் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் செட் பண்ணிக்கோங்க. 10 கிலோமீட்டர் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை சேஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிலோமீட்டரில் நியரில் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக காமிக்கும். இந்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்டரு, எலக்ட்ரிஷியன், இந்த மாதிரி ஃபயர் ஸ்டேஷன். இந்த ஆப்பில் ஒரு சூப்பரான ஆப்புன்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த ஏரியாவில் எது எங்கே இருக்குதுன்னு தெரில அப்படின்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.